எதுக்கு கூப்பிட்ட? நான் எங்கிட்ட உன்னை கூப்பிட்டேன், உங்க அத்தை தான் கூப்பிட்டா. வேணும்னு கேளு. கார்த்திமா, அப்படியே இந்த ட்ரெஸ்ல மகாலட்சுமி மாதிரி இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா நான் வாரேன். ஆளு பார்க்க இந்த ட்ரெஸ்லாம் அழகா தான் இருக்கா. அதான் இந்த மாதிரி வாழ்க்கை கிடைச்சிருக்கு போல. ஏட்டி உங்க அத்தைட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. சரிதா, அப்ப நான் அங்க போறேன். எங்க கார்த்தி போற? உனக்கு வேற இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமா? ஒரு காஃபி போட்டு தாயேன், உன் கை பக்குவம் எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னது, நான் காஃபி போடணுமா? என்ன கொடுமை இது! பால் காப்பி வீட கருமாரி வீடா மாத்திருவா போலயே. அவளுக்கு சமையல பத்திலாம் எதுவும் தெரியாதுடே. இது எனக்கு சமையல்? காப்பி தானே போட சொன்னேன். இப்பதான் பச்சை பிள்ளை கூட காப்பி நல்லா போடுதே. அது கரெக்டு தான். ஆனா இவ கிச்சன் பக்கம்லாம் ரொம்ப போனது கிடையாது. இனிமேதான் சமையலை பத்தி அவளுக்கு சொல்லியே நான் கொடுக்கணும். சரிக்கா, போவாமலே இருக்கட்டு. அதான் யூடியூப்லாம் இருக்க, அதை பார்த்து ஒரு காஃபி போட்டு வர சொல்லுங்க. என்ன வனஜாத்த, இது உடம்புண்டாவு போலயே. சரி, நம்ம போட்டு கொடுப்போம். ஏன் வனஜா, அதான் அவளுக்கு தெரியாதுங்கல, வேற என்ன இருக்க? ஒரு காப்பி தானே கேட்டேன். அந்த காப்பில அவளோட கை பக்குவத்தை நான் தெரிஞ்சுக்கிட போறேன். சரி, அதை என் மருமகளுக்கு சமையல் தெரியாதுங்களா, விடுங்க. அவ சமையலே கத்துக்கிடலனாலும் பரவாயில்ல, நான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன். இல்லைன்னா நானே அவளுக்கு சமைச்சு போட ரெடியா தான் இருக்கேன். ஒரு காஃபி கூட அந்த பிள்ளைக்கு போட தெரியல. நான் மாமியார் பாருங்களாம் அவளுக்கு சப்போர்ட் பண்றதே. கொடுத்து வச்ச வாழ்க்கை தான். சரி, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏட்டி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்பதான் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காவ. நீ உன் காஃபியை போட்டு எல்லாரையும் கொன்றாத. ஜெசிகா, அவட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிய? அதாவது போடுறேன்ட்டால, அப்படியே போட்டு வர சொல்லுங்க. அவளே காஃபி போடுதேன்னு சொன்னாலும் நீங்க யாரும் விட முடிய போலயே. எம்மா, எனக்கு காஃபிலாம் போட தெரியும். நான் போய் போட்டு கொண்டு வரேன். உனக்கு என்ன தெரியும்னு எனக்கும் தெரியும் டீ. சீனிக்கு பதிலாக உப்பள்ளி போட்டு கொண்டு வருவேன், அப்படிதானே? எம்மா, என் மானத்தை நீயே வாங்கிடுவோம்மா. அதெல்லாம் நான் காஃபி நல்லா தான் போடுவேன். போய் போட்டு வரேன். சரி, என்னத்தையும் பண்ணு. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். சரி, எல்லா திங்ஸும் எங்க இருக்கு? பால் பாக்கெட் மேலதான் இருக்கு, பாத்திரம் கீழே இருக்கு, சீனிலாம் நான் அந்த கிளாஸ்ல போட்டு வைக்கல, மேல இருக்கு, அதை எடுத்துக்கா. சரிம்மா. என்னத்தை போட்டு தொலைக்க போறான்னு தெரியல. எல்லாம் இந்த வனச்சாட்டையால வந்துச்சு. நமக்கே ஒன்றும் செய்ய தெரியாது, நம்மள மாட்டி விட்டுட்டாவல. சோ என்னத்த பண்ண? சரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவோம். பாலை ஊற்றி சட்டியில வச்சா போதும். அது பொங்கின பிறகு சீனியும் தூளியும் போட்டு கொடுத்துட வேண்டிதான். சரி, இந்த பாலை உடைச்சு அந்த பாத்திரத்துல ஊத்துவோம். பாலை நல்லா ஊத்து பாத்துக்கிடணும் பாவம்மா, இல்லைன்னா டக்குன்னு பொங்கி சிந்திரும் நீ. ஆனா இந்த பால் நம்ம பாக்குற நேரம் பொங்காதுன்னு கேள்விப்பட்டேனே. சரி, இந்த பால் பொங்குறதுக்குள்ள நம்ம சீனியை போய் எடுப்போம். இருக்கு. எங்க அம்மா கீழே உள்ள எதுலையும் தட்டி வைக்கல போலயே. சோ இதை எப்படி எடுக்க? ஒரு சேரை கொண்டு வருவோம். ஐயோ, என்ன பேலன்ஸ் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. லூசு பாத்து. ஓய், என்ன? ஒண்ணு இல்ல. ஹலோ மேடம், நீங்க தான் ஒரு கேர்லெஸ் ஆனவங்கன்னு தெரியுதுல. பின்ன என்ன இந்த வீர சாதனை எல்லாம் பண்ணிட்டு இடுப்பெலும்பு நொறிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களோ? அதான் என்ன எப்பவும் கீழே விழாம தாங்கி பிடிக்க நீங்க இருக்கீங்க சீனியர். அது சரி. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எல்லாருக்கும் காஃபி போடலான்னு வந்தேன். சீனி மேல இருந்துச்சு, எட்டல. சேர் போட்டு எடுத்தேன், கால் ஸ்லிப் ஆயிட்டு. எந்த வேலை செஞ்சாலும் பார்த்து செய்யணும்னம்மா. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இனிமே என்னைக்கு இருக்காது. சரி. ஐயோ சீனியர், பால் பொங்குது, என்னை இறக்கி விடுங்க. நல்ல வேளை ஒரு வழியா பால் பொங்கி சென்றதுக்குள்ள அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆமா சீனியர், நீங்க எதுக்கு இந்த சைடு வந்தீங்க? சும்மாதான் இந்த சைடா வந்தேன்டே. அப்பதான் நீ சேர் மேல ஏறிட்டு இருந்த விதத்தை பார்த்தேன். அப்பமே நினைச்சேவ கீழே விழுந்துருவானி. அதான் சரின்னு கிட்ட வந்தேன், அதுக்குள்ள நீ கீழே விழுந்துட்ட. அதான் கீழே விழுதுக்குள்ள பிடிச்சிட்டீங்களே சீனியர், வேற என்ன? கார்த்தி, இவகிட்ட இப்ப இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு வேற தெரியலையே. நல்லா சந்தோஷமா இருக்கா. தேவையில்லாம இந்த விஷயத்த சொல்லி கஷ்டப்பட்டுருவாளோ. சொல்லுங்க சீனியர், என்ன? இப்ப சொல்லான்டான்னு நினைக்கேன். ஆனா இப்ப சொல்லலாம்னா நான் எப்ப அவட்ட சொல்லுவேன்? சோ ஒரே குழப்பமா இருக்க. சொல்லுங்க சீனியர், என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சரி, சொல்லிடுவோம். கார்த்தி, அது நாளைக்கு காலையில நான் ஃபாரின் போறதுக்கு ஃப்ளைட் ஏற போறேன். சீனியர், அப்ப நீங்க நாளைக்கே கிளம்பிடுவீங்களா? ஆமாட்டி வாயாடி. ஓய், என்ன பாரு. சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் அழாதடி கார்த்தி, கண்ணீரை தொட. என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? நாளைக்கு காலையில நீங்க கிளம்பிடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த, இப்ப திடீர்னு என்னாச்சு? இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். சரி, எல்லாம் கொஞ்ச நாள். நீ படிக்கிற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீ என் கூட வந்துடலாம். நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க இங்கே இருக்க வேண்டியதானே சீனியர்? அது கார்த்தி, அங்க ஃபாரின்ல இருக்க கம்பெனி லாஸ்ல போகுதுன்னு நினைக்கேன். அது மட்டும் இல்லாம அப்பா யாரை நம்பியே கொடுத்துருக்காங்க, அவங்க அப்பாவை சீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் ஃபாரின்ல போய் நிறைய விஷயத்த டீல் பண்ண வேண்டியது இருக்கு. சரி சீனியர், பார்த்து போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. ஆனா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்த எனக்கு போறதுக்கு மனசே இருக்காது. சிரிடி வாயாடி. என்னை பத்தி யோசிக்காதீங்க சீனியர். நான் கொஞ்ச நேரம் எப்படி இருப்பேன், அதுக்கடுத்து நார்மல் ஆயிடுவேன். சரி, இப்ப நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், நீ கிளம்பு. எங்க போறோம்? ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்டே, கிளம்புங்க. எங்கன்னு சொல்லுங்களேன். அது சஸ்பென்ஸ். ஆனா அது உனக்கு பிடிச்ச இடம் தான். சரி நான் வரேன். ஆனா எங்க அம்மா உடனே. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுறேன், நீங்க போய் ஃபர்ஸ்ட் கிளம்பி வாங்க. ஓகே சீனியர். இப்படி பிடிச்சுக்கிட்டே இருந்தா நான் எப்படி போய் பெறப்படுவேன்? ஃபர்ஸ்ட் நீ சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு கிளாஸ்ல காஃபி ஊத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெறவிடு. என்ன சிரி பாப்போம். போதுமா? இது என்னோட வாயாடி சிரிப்பு கிடையாத. இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சீனியர் சிரிக்க முடியும். சரி விடுங்க, நான் போய் காஃபி ஊத்தி கொடுத்துட்டு வரேன். அழாம இருக்கணும். சரி சீனியர் விடுங்க. சேத்தி வாயாடி, அப்ப நான் வெளியே எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டு வெயிட் பண்றேன். நீ காஃபியை கொடுத்துட்டு சீக்கிரமா பெறப்பட்டு வா. சரி சீனியர். காப்பி போட போனாவா, காப்பியை போட போனாலே, இல்லைன்னா காப்பி கடையை திறந்து வைக்கிறதுக்கு போனாலா? இல்ல வனஜா, அவளுக்கு காஃபிலாம் போட தெரியாது. அதனால போன் எதையாவது பார்த்து போட்டுட்டு இருப்பாளா இருக்கும். சரி சரி, என் மருமவ பொறுமையாவே போட்டு எடுத்துட்டு வரட்டு. நான் பாட்டுக்கு கார்த்திகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்கன்னு. இப்ப எப்படி கேட்க இவங்க கிட்ட? சரி ஃபர்ஸ்ட் அம்மையை கூட்டி சொல்லுவோம். அம்மா. என்ன கரேன்னு சொல்லு. இவன் என்னத்துக்கு வந்திருப்பான்? அது மா கொஞ்சம் இங்க வாங்கல. அம்மா அது சொல்லல, இழுக்காம சொல்லு, என்ன விஷயம் நீ? அது நாளைக்கு நான் ஃபாரின் போறதுனால கார்த்தி ரொம்ப சோகமா இருக்கா. அதனால நான் கார்த்தியை கொஞ்சம் வெளியே கூட்டு போயிட்டு வரவா? என்ன கரண், இவ்வளவு சாதாரணமா கேட்க? அது எப்படி ஒரு வாலிப பிள்ளைய உன்னை நம்பி விடுவாவ? இல்லம்மா, கார்த்தி ரொம்ப சோகமா இருக்கா, அதான். சரி, அப்படி அவளை எங்க கூட்டு போற? திருச்செந்தூர் கோவிலுக்கு கூட்டு போலான்னு நினைக்கேன். இல்லையே, அவ அந்த கோயிலுக்கெல்லாம் வருவாளா? இல்லம்மா, கார்த்தி தான் ஒரு முறை என்கிட்ட கேட்டா இப்படி சாமி கோயில பாக்கணும்னு ஆசையா இருக்கு நீ. அதான் சரி இப்படி கூட்டு போயிட்டு அவளை சமாதானப்படுத்தலான்னு பாக்கேன். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ப்ளீஸ்மா, நீங்க தான்மா ஜெஸ்ஸி ஆண்டிட்ட பேசி சம்மதம் வாங்கி தரணும். என்னால முடியாது கரண். ஜெஸ்ஸி நானுமே இப்பதான் பேசவே செய்தோம். அதுக்கடுத்து திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ப்ளீஸ்மா ப்ளீஸ். நீயாச்சும் உங்க அத்தையாச்சு, நீயே பேசிக்கா. என்னால முடியாது. என் செல்ல அம்மால, என் செல்ல குட்டிலா, ப்ளீஸ்மா எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் கரண் இப்படி இருக்க? என் தலை எழுத்து. சரி போ, நான் கேட்டு சொல்றேன். நீங்க கேளுங்க, நான் இங்கே இருக்கேன். ஆமா, இதுக்கு ஒரு குறைச்சல் இல்ல. என்ன மைனி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்னில ஜெஸ்ஸி. பட் நான் எப்படி சொல்லுவேன்? ஜெஸ்ஸி. சொல்லுங்க மைனி. ஜெஸ்ஸி, அது கரண் நாளைக்கு ஃபாரின் போறதுனால கார்த்திக் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால கரண் அவளை திருச்செந்தூர் கோவிலுக்கு கூட்டு போலாமான்னு கேக்குறான். ஆனா மைனி, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னக்கூட்டி எப்படி? இல்லை ஜெஸ்ஸி, சும்மா தானே போயிட்டு வரட்டு. இல்லை மைனி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் எப்படியும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறா. ஆனால் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது அவளை அனுப்புனா, ஊர்ல உள்ளவே யாராவது ஏதாவது சொல்லிட்டாவனா? ஏ ஜெஸ்ஸி, குழம்பாத. சும்மா அனுப்பி வை, சின்ன பிள்ளைகள் தானே. சின்ன பிள்ளைகள் தாங்க. ஆனால் நமக்கு அவிய சின்ன பிள்ளைகள். ஆனால் ஊர்ல உள்ளவங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல, அதான். ஊர்ல உள்ளவங்க 1000 பேச சொல்லுவ ஜெஸ்ஸி. அந்த பிள்ளை வேற வருத்தப்படுதுங்கால, வேற என்ன? எனக்கு புரியுதுக்க. ஆனா வேற எங்கேயுமா போறாவ? தியேட்டர் படம்னு பாக்குறதுக்கு? சும்மா அந்த கோயிலுக்கு தானே போகணும்னு நினைக்க.
அப்ப சரிக்கா போயிட்டு வர சொல்லுங்க. கேட்டுச்சா கரண் காதுல? போயிட்டு வரணுமா? சரிம்மா போயிட்டு வரோம். பாய்மா. பாய் த. பாய் ஜெசியத்த. பார்த்து போயிட்டு வாங்க கரண். சரி த. காஃபி. ஏ அம்மா, எப்ப காஃபி போட போனா? காஃபி போட போனாலே இல்ல தயாரிக்க போனாலான்னு தெரியல. அம்மாடி கார்த்தி, காஃபி சூப்பரா இருக்கு. ஆமாடி கார்த்தி, நீ இந்த மாதிரிலாம் போடுவேன்னு எனக்கே தெரியாதே. காஃபி நல்லா இருக்குடி. ஆமா கார்த்தி, உனக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்குது. உங்க அம்மா தான் உன்னை சமைக்க விடாம வச்சிருக்காவ. ஆமாமா கார்த்தி, காபி நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பெரியமா. தேங்க்ஸ்மா. சரிம்மா கார்த்தி, கரண் எங்கேயோ ஒன்று கூட்டு போகணும்னு சொன்னாம்ல, பார்த்து போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரவா? பார்த்து போயிட்டு வாமாக்கா. பார்த்து பத்திரம், கவனமா இருக்கணும். சரிம்மா. என்னங்க மேடம் போலாமா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மேக்கப் போடுதேன் அதை போடுதுன்னு சொல்லி அள்ளி தட்டி பூசிட்டு வந்துடாத. நான் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டேனே. நாங்களும் நேச்சுரலாவே அழகு. அது எனக்கு தெரியும், சும்மா விளாட்டுக்கு சொன்னேன். சரி சீக்கிரம் வந்துரு. சரி சீனியர். எவ்வளோ நேரம் பிறப்பு வர்றதுக்கு? ஹலோ மிஸ்டர், கேர்ள்ஸ் பரப்புறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டைம் எடுக்க தான் செய்யும். சரி, எங்க கூட்டு போறீங்கன்னு சொல்லல, ஆனா எதுல போறோம்? கார்ல. நான் ஒன்னு கேட்கவா? நம்ம கார்ல போவோம்டா, பைக்ல போவோமே. மழை வர மாதிரி இருக்கு கார்த்தி, அதான் நான் கார்ல போலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம பைக்லயே போவோம். ஆனா நான் பைக் எடுத்துட்டு வரலையே, நான் கார்ல தான் வந்தேன். எங்க அஜய் பைக் அங்க பின்னாடி தான் நிக்கு, வாங்க அதுல போவோம். சரி வா போவோம். மேடம் இப்பமாவது கொஞ்சம் சிரிக்கலாமே. போதுமா? வாங்க போவோம். இதுதான் என்னோட வாயாடி. சீக்கிரமா வாங்க போவோம், நேரம் ஆயிட்டு இருக்கு. இரு நான் பைக் எடுத்துட்டு வரேன். என்ன கார்த்தி, இப்படிலாம் பைக்ல வரமுச்சே பயப்படுத? இப்ப நல்லா தைரியமா வாரிய. ஆமா, ஒரு தடவை கீழே விழுந்ததுனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப நீங்க என் கூட இருக்கனால எனக்கு பயமே தெரியல. உங்களுக்கு பயம்? ஆமா, நான் பொண்ணு தானே. சரி சீனியர், நான் ஒன்னே ஒன்னு கேட்கேன், பதில் சொல்லுங்களேன். கேளு சொல்லுதே. இப்ப நம்ம எங்க போறோம்? அது சஸ்பென்ஸ். போட்டா டால்டா. சீனியர், சொல்லுமா. நம்ம இப்படியே போயிருவோமா? நம்ம இப்படியே போயிருவோமான்னு கேட்டேன். வேண்டாம், நம்ம இன்னும் நிறைய வாழ வேண்டியது இருக்கு. சீனியர், நீங்க ஃபாரின் போகாதீங்களா? பாத்திமா, நீ இப்படி சொல்லிட்டே இருந்தனா எனக்கு அடுத்து அங்க போனா உன் ஞாபகமாவே இருந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். பின்ன என் ஞாபகம் இருக்காண்டாமா? ஒன்னும் மறக்க முடியுமா? சீனியர், இப்ப நம்ம திருச்செந்தூரா போயிட்டு இருக்கோம். ஆமாட்டி வயடி கத்தாத. சீனியர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவளை விட்டு பிரிஞ்சுனா எப்படிதான் இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. கார்த்தி இறங்க, நான் பைக் விட்டுட்டு வரேன். சரி சீனியர். இது என்ன இடம்? அழகா இருக்கு. ஓ, இதுதான் திருச்செந்தூர் கோவிலோ? கார்த்தி வா போவோம். சீனியர், நம்ம சாமி கும்பிடையே வந்திருக்கோம். ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த கோவிலுக்குலாம் வரணும்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால நானும் வரமாட்டேன். இனிமே நீ என்ன ஆசைப்பட்டாலுமே நான் அதை நிறைவேற்றுவேன். ஆமா, இதுக்கு எங்க அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாவ? பின்ன மருமவன் கேட்டா மாமியார் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது சரி. சரி வாங்க போவோம். சரி வா உள்ள போவோம். சீனியர், இந்த கோயில் உள்ள இப்படிதான் இருக்குமா? என்ன ஆட்களா இருக்காங்க. ஆமா, இந்த கோவில் உள்ள எப்பவுமே ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். அப்ப சீனியர், இந்த கடவுள் நம்ம என்ன வேணாலும் நிறைவேற்றுவாரா? ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப நானும் இந்த கடவுள்கிட்ட ஒண்ணு வேண்டிக்கிடணும். என்ன? வேண்டுதல் எல்லாம் வெளியே சொன்னா நடக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் இப்ப சொல்ல மாட்டேன். சரி வா உள்ள போவோம். இதெல்லாம் எப்படி சீனியர் கட்டினாங்க? அத நீ கட்டினவங்க கிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்க. இது கூட தெரியாம என்ன சீனியர் கடவுளை வணங்குறீங்க? எப்பவும் எங்க அம்மா சந்தோஷத்துக்காக கோவில் வருவேன், இன்னைக்கு உன் சந்தோஷத்துக்காக வந்திருக்கேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது சீனியர். நம்ம யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனாலோ ஏதாட்டும் ஒரு இதுனால மட்டும்தான் நம்ம கடவுளை வந்து தேடுதோம். அப்படி என்னைக்குமே இருக்கக்கூடாது. என்னைக்குமே நம்ம கடவுளை தேடிட்டு இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேங்க மேடம், வாங்க போவோம் உள்ள. ஓகேங்க சார். வாயாடி. ஹாய் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா F15 கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. மறக்காம F15 கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன்ல வரும். பை गाइस, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
அது மட்டும் இல்ல காய்ஸ், இந்த வீடியோக்கு முந்தின எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் காய்ஸ், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.